பெண்ணு கொடுக்குறாங்க, பையன் கொடுத்துட்டு அப்புறம் மாமியார் ஆகிறாங்க இல்லையா, அவங்களுக்கு தான் இந்த பதிவு. மோஸ்ட் ஆஃப் த ஃபேமிலி கணவன் மனைவின்ற பிரச்சனை வர்றவங்கள பிரிவுக்கு காரணமா இருக்கிறது இந்த 2 கேரக்டர்ஸ் தான். பிள்ளைகளை வளர்த்துடுறீங்க, பெண் பிள்ளைகளையும் வளர்த்துடுறீங்க, ஆண் பிள்ளைகளையும் வளர்த்துறீங்க. ஆனா 2 பேருக்கும் திருமணம்னு ஒரு விஷயத்த ஒரு செக்ஸுக்காகவும் ஒரு குழந்தைக்காகவும் தான் கல்யாணம்ன்ற ஒரு விஷயத்துக்காக அவங்களை கல்யாணம் பண்ணி கொடுக்குறீங்க. அது எல்லா தேவைகளும் முடிஞ்சதுக்கு அப்புறம் பிள்ளையும் உங்ககிட்ட இருக்கணும்னு நினைக்கிறீங்க, அதே மாதிரி பொண்ணும் உங்ககிட்டயே இருக்கணும்னு நினைக்கிறீங்க. எப்படி திருமணத்துக்கு அப்புறம் ஒரு கணவன் மனைவி சேர்ந்து வாழ்றது உங்களால தாங்கிக்க முடியாத பட்சத்துல ஏன் திருமணம்னு பண்றீங்க? சோ அந்த பையனா இருக்கட்டும் அந்த பொண்ணா இருக்கட்டும் இங்க வந்து ஆலோசனையில புலம்பக்கூடிய ஒரே விஷயம், திருமணம்னு ஒரு விஷயத்த பண்ணிட்டு என் பொண்டாட்டியை தூக்கிட்டு போய் அங்கேயே வச்சுக்கிறாங்க, அங்கேயேதான் அவ குடும்பம் பண்ணிட்டு இருக்கா, எங்கூட அவ வாழவே இல்லை, எதுக்காக இந்த திருமணம்னு அர்த்தமே இல்லாம நான் தனிக்கட்டையா வாழ்ந்துட்டு இருக்கேன்னு புலம்புறாங்க. அதே போல பெண்களும் அம்மாக்களால தன் பிள்ளைய விட்டு கொடுக்க முடியல, எதுக்காக திருமணம்னு பண்ணி வச்சுட்டு தன் கூடவே தான் பிள்ளை இருக்கணும்னு வச்சுக்கிட்டா எப்படி நான் ஒரு மனைவியா அங்க வாழ முடியும், எனக்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா உங்களுக்கு பொறுக்க மாட்டேங்குது, இப்படின்னு பல ஈகோவான பொசசிவான விஷயங்களால பல பிரிவுகள் கணவன் மனைவிக்குள்ள வருது. அவங்களுக்குள்ளேயே இருக்கக்கூடிய பிரச்சனைகளே கிடையாது, கணவனுக்கும் மனைவிக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை விட அவங்கள உள்ள சுத்திலும் இருக்கக்கூடிய உறவுகளால வரக்கூடிய பிரச்சனைகள் தான் அதிகமா இருக்கு. சோ கொஞ்சம் விட்டு கொடுப்போமே, அவங்க வாழ்க்கைய வாழட்டுமே, திருமண வாழ்க்கையே தானே அவங்களுடைய கடைசி வரைக்கும் அவங்க கூட துணை அவங்க தானே இருக்க போறாங்க உங்களுக்கு அப்புறம். சோ அந்த விஷயத்த புடிச்சு வச்சுக்கிட்டு காலம் முழுக்க நீங்க சாகர வரைக்கும் புடிச்சு வச்சுட்டு என்ன சாதிக்க போறீங்க? நீங்க உங்க கணவரோட வாழ்ந்தீங்கல்ல, நல்ல ஒரு குடும்பம் பண்ணீங்கல்ல, நல்ல ஒரு தாம்பத்தியத்தை அனுபவிச்சீங்கல்ல, அதே போல அவங்களும் அனுபவிக்க வேண்டாமா அந்த தாம்பத்தியத்தையும் அந்த குடும்ப வாழ்க்கையையும்? சோ நிறைய பேர் இதுக்கு காரணமா இருக்கிறது பெண்ணை பெற்றவர்களும் பிள்ளைய பெற்றவர்களும் இருக்கிறத இன்னைக்கு கண்கூடா பார்த்துட்டு இருக்கேன். சோ இதுக்கு ஒரு விடிவு காலம் கண்டிப்பாக வர வேண்டும். நன்றி.